எப்போது உங்கள் வேலை செய்வதற்கான ஆர்வம் உங்களுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தூங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது உங்களை உங்கள் மனதை புதுப்பிக்கும். அடிக்கடி தூங்கணும். அப்போ தான் நம்ம நம்ம வேலையை நம்ம ஒரு ஒரு ஆர்வத்தோடு செய்ய முடியும். அடிக்கடி ஒரு சின்ன குட்டி தூக்கம். எப்போல்லாம் நமக்கு ஆர்வம் குறையுதோ, ஆர்வமே இல்லாமல் போதோ, நம்ம ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்த, அதாவது ஆர்வமாக செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த, நம்ம லட்சியத்தில் நமக்கு ஆர்வம் இல்லாமல் போகுது, வெறுப்பாக இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம மனசு கவனச்சிதறலால் பாதிக்கப்பட்டிருக்கு, மனசில் ஒருமைப்பாடு இல்லை, கவனம் சிதறி இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 10-15 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம், கண்ணை மூடிட்டு, நீங்கள் தூங்குனீங்களோ தூங்கலையோ, ஆனால் ஒரு கண்ணை மூடிட்டு நீங்கள் அமைதியாக படுத்துறீங்க, அல்லது அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கூட தூங்குனீங்கன்னா, நீங்கள் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனதுடன் எழுந்திருப்பீர்கள். உங்கள் மனது புதுப்பிக்கப்படும். அப்புறம் உங்கள் வேலையை ஆர்வமாக செய்வீங்க. உங்களுடைய லட்சியத்தில் நீங்கள் அதனால் என்னடா ஆர்வம் இல்லையே நம்ம கடமை செய்கிறதில்ல அப்படின்னு நினச்சி குழப்பமடைய வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தேவை இந்த மாதிரி மனதை பற்றிய அறிவியலை மனது எப்படி செயல்படுகிறது, வேலையை ஆர்வமாக செய்வதற்கு மனதின் ஒத்துழைப்பு தேவை. அதனால் மனதை பற்றிய அறிவு நமக்கு தேவை. அதனால தான் இந்த மாதிரி மனதை புதுப்பிப்பதற்கான ஒரு வழி தான். அதனால தான் காலையில் நம்ம எழுந்திருக்கும்போது நாம் ஏன் நம்ம வேலைகளை ஆர்வமாக செய்கிறோம், மன ஒருமைப்பாடு கிடைக்குதுன்னா, நம்ம தூங்கும்போது அது ஓய்வெடுக்குகிறது. ஓய்வெடுத்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட உணர்வோடு நாம் வேலையை தொடங்கலாம். நன்றி.